பிரைஸ் காட். இன்றைய ஜீவ ஊற்று 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையில தீர்க்கதரிசி இன்னொரு நபரை பார்த்து சொல்றாரு, பஞ்சத்தை பார்த்து பயப்படாத, இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாத, அவை எல்லாவற்றை பார்க்கிலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர். அந்த கர்த்தர் சொல்றாரு, ஆகாரம் குறையாது, எண்ணெய் குறையாது, பற்றாக்குறை இருக்காது. ஏன்னா அழைத்தவர் கர்த்தர், பேசுகிறவர் கர்த்தர், சொல்லுகிறவர் கர்த்தர், வாக்குறுதிகளை கொடுக்கிறவர் மனிதன் அல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் கூட ஏதோ ஒரு குறை இருக்கலாம், உங்களுக்கும் கூட ஏதோ ஒரு துக்கம் இருக்கலாம், உங்களுக்கும் கூட ஏதோ ஒரு கேள்வி உங்கள் காதில் கேட்டுகிட்டே இருக்கலாம். இப்படி ஆனால் எப்படியோ, என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும், எப்படி நான் பிழைப்பேன், எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நகர்வுக்கு போவேன் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இது சொல்லுகிறது தீர்க்கதரிசியாக நான் அப்படின்னு சொல்லல, இதை சொல்லுகிறது வேறொரு தீர்க்கதரிசி ஒரு புஸ்தகத்தில் சொல்லியிருந்தாரு, அப்படி நான் உனக்கு சொல்றேன் என்று இங்க தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை பயன்படுத்தல. கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தர் சொன்னால் அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, பயப்படாத, நாளை தினத்தை குறித்து பயப்படாத, நாளைய மறுநாளை குறித்து பயப்படாத, எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, எதுவும் உனக்கு குறைவாக இருப்பதில்லை. நீ உன்னுடைய பிசையக்கூடிய தொட்டியை பார்க்கும் பொழுது எப்போதும் குறைவுபடாமல் இருக்கும். எண்ணெய் கலசத்தை நீ எட்டி பார்க்கும் பொழுது அவைகளும் குறைக்கப்படாமல் இருக்கும். காரணம், அவைகள் இரண்டிலும் வல்லமையை அனுப்பி நீ எதிர்பார்க்கிறவைகளை கொண்டு நிரப்பப்படுவதற்கு நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாய் விசுவாசத்தை தூண்டிருக்கும், அதிகரிக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையிலே எழுதப்படுவதாக. God bless you.